சாண்டா கிளாஸுக்கும் இதே மாதிரி ஒரு கதை, தனி கதை. சம்பந்தமே இல்ல அவருக்கும் இதுக்கும். அது வந்து ஒரு பேகன் வழிபாட்டுல அது ஒரு கடவுள் தான். அந்த கடவுள் வந்து கிஃப்டிங் ப்ரொவைட் பண்ணுங்கிறது எல்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு நார்டிக் பிலீஃப். செயின்ட் நிக்கோலஸ் அதுவும் சொல்லுவாங்க. அந்த நார்டிக் பிலீஃப கிறிஸ்டியானிட்டி அடாப்ட் பண்றதுக்கு செயின்ட் நிக்கோலஸ் கதையை கொண்டு வந்து, செயின்ட் நிக்கோலஸ் ரொம்ப நல்லவரு. குழந்தைகளுக்கு வந்து எல்லாத்தையும் குடுப்பாரு. ஊருக்கு எல்லாம் வந்து தானம் பண்ணுவாரு. நல்ல குழந்தைகளை அவர் வந்து கிஃப்ட் குடுப்பாரு. கெட்ட குழந்தைகளை அவர் கண்டிப்பாரு அப்படிங்கிற அந்த கான்செப்ட்லாம். கிராம்பஸ் ப்ரோ நீங்க கேட்டீங்கல்ல, லவ் டெத் அண்ட் ரோபோட்ஸ்ல ஒரு எபிசோட் பார்த்தேன். ஞாபகம் வந்துச்சு. கிராம்பஸ் கெட்ட சாண்டா கிளாஸ். ஆமா. சோ இது எல்லாத்தையும் வச்சு ஒரு 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 புது மித்தாலஜிக்கல் உருவம் தான் சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லி அவங்க உருவாக்கி கொண்டு வராங்க. இது எல்லாமே பேகன் மதத்தோட சம்பந்தப்பட்ட ஃபெஸ்டிவல்ஸ் தான். ஈஸ்டரும் தான். ஈஸ்டர் எல்லாமே ஈஸ்டர் எல்லாமே வந்து ஒரு இதுக்கு கிறிஸ்டியானிட்டிக்கு முன்னாடி இருந்த பண்டிகைகள். இதற்கும் பைபிளுக்கும் கிறிஸ்துவத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இவங்க என்ன பண்றாங்க, இத எப்படி வந்து நம்மளோட கிறிஸ்டியானிட்டிக்குள்ள அடாப்ட் பண்ணி, அப்ப அந்த மக்கள் அப்படியே நம்ம ஈஸியா வந்து கிறிஸ்டியன்ஸா நல்வழிப்படுத்தலாம். நல்வழியும் இல்ல, கிறிஸ்டியன்ஸா மாத்திரலாம். ஏன்னா கெட்டதெல்லாம் எடுத்துட்டு வந்து நல்லதெல்லாம் புகுத்தணும் பாக்குறாங்க. கிடையாதுங்க. நான் அப்படி நான் சொல்ல வரல. இந்த நல்வழிப்படுத்தலாம். அதே போல இஸ்லாமியர்களும் வந்து இது என்னன்னா எங்கள் வழிதான் சரியான வழிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ற ஒரு ப்ராசஸ். நம்ம அதுக்குள்ள நம்ம போக தேவையில்ல. 2வது இன்னைக்கு இந்த சாட்டர்னேலியா பண்டிகையை பத்தியும், இன்னைக்கு நம்ம இந்த 7 பண்டிகைகளை பத்தி நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம்னா, கிறிஸ்தவர்கள் எழுதியதை வச்சுதான் தெரிஞ்சுக்கிறோம். அதோட உண்மைத்தன்மை என்னங்கிறது நமக்கு ரோமானியர்களுடைய குறிப்புகள் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இது எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறோம்னா, கிறிஸ்டியன்ஸ் வந்து அந்த பண்டிகை திட்டி வச்சிருப்பாங்கல்ல, இது இப்படிலாம் பண்றாங்க, அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி எழுதுறாங்கல்ல, அதை பார்த்து நாம் புரிந்து கொள்ற விஷயங்கள் தான் இந்த வரலாறாக. ஏன்னா இது எல்லாமே ரிட்டன் பை கிறிஸ்டியன்ஸ் ஒன்லி. இந்த ஹிஸ்டரி இஸ் ரிட்டன் பை தி சக்சஸர்ஸ். அப்ப அவங்க சக்சஸ்ஃபுல் பீப்பிள் கான்குவெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க எழுதுற வரலாறு வச்சு படிச்சுக்கிறோம். அப்ப அந்த சாட்டர்னேலியா பண்டிகை எதற்காக, என்ன காரணத்துக்காக, எப்படி கொண்டாடப்பட்டதுங்கிறதோட முழுமையான தன்மை நமக்கு தெரியாது. இப்படிலாம் கொண்டாடப்பட்ட அந்த பண்டிகையை நாங்க மாத்தி இயேசு கிறிஸ்துவோட பிறந்த நாளாக மாத்துறோம் அப்படிங்கிறது தான் கிறிஸ்துவ வரலாற்று ஆய்வுகள் மூலமாக நமக்கு தெரிய வருவது. அதை மாற்றிய பாதிரியார்கள் பேர் கிரெகரா நம்ம சொல்லுவாங்க. கிரெகோரியஸா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பாதிரியார் அவர் தான் அந்த முடிவு எடுக்கிறாரு. முடிவெடுத்து மாத்துறாரு. அதை எதிர்த்தும் சில பாதிரியார்கள் வந்து இதை செய்யக்கூடாது, இது ஒரு பாவமா போயிடும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க.